ஹலோ கைஸ். அடிக்கிற வெயில்ல என்னடா பண்றதுன்னு பாய்ஸ் நான் மண்டை காய்ச்சி சுத்திட்டு இருந்தாங்க. வாங்கடா திருடா போலாம், இளநீ திருடி குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனோம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்காரன் மரத்துக்கு கீழே தான் இருக்கான். சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, சமைச்சு சாப்பிடுவோம் நம்மெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக ஒரு டாக்கிங்கை கொடுத்தாங்க. சரி என்ன பண்ணலாம் கேட்டப்ப சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இலையில எல்லாம் போட்டாச்சு. வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. கிரேவிங்கிற பேரில் ஒரு குருமா மாதிரி என்னத்தையும் ஒன்று வச்சு விட்டாங்க. மாஸ்டர் எடுத்து எல்லா பேத்துக்கும் இலைய விரித்து சாப்பாடு கீப்பாடு எல்லாம் சேர்த்து போட ஆரம்பிச்சிட்டான். டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட்டு தான் பார்த்தேன். சரி ரைட்டு நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு உழப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி பாய்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரேவிக்கு என்ன பேருன்னு கேட்டேன். ஒருத்தனை ஒன்றும் சொல்லலை. அதுக்கு நான் வச்ச பேர் தான் உழப்பல் கிரேவின்ற பேரில் வச்சுருக்கேன். பாய்ஸ்லாம் சுற்றி முற்றி அவங்களே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மால் சாப்பிடலாமா வேணாமன்னு ஒருத்தர் வேற யோசிச்சுட்டு இருக்கான். சரி பாய் நீ சாப்பிடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டேன். அவனும் சரி பாய் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டான். சிக்கன்லாம் வீடியோவில் பார்க்க நல்லா தரமாக தெரியும். ஆனால் அது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியும். சாப்பிடுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டேன். இந்தா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா வெறும் ரைஸை மட்டும் கிண்டி கிண்டி உழப்பிட்டு இருக்காங்க. சிக்கனை பார்க்க தரமாக இருக்குது. ஆனால் சாப்பிடவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் உட்காந்து எல்லாம் ஒயிட் ரைஸை கிண்டி விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது எடுத்து சமைச்சிட்டோம் அப்படின்ற கடமைக்கு சாப்பிடலான்ற முடிவில் இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் என்ன தப்பிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டு உள்ளே விட்டாங்க. நானும் சாப்பிட்லான்னு இறங்கிட்டேன். நான் அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கப்போ சொன்னேன், இவ்வளோ பண்ணதுக்கு கடையில் உட்காந்து கூட நீட்டாக சாப்பிட்ருக்கலாம்டா அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் நம்மளாம் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வருமா? டேஸ்ட்டே இல்லைனாலும் ஜாலியாக சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்றதுல வர்ற ஒரு அனுபவமே வேற மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்க மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கறி மட்டும் கடைசி வரையும் யாருமே சாப்பிடல. அப்படியே வச்சு டேஸ்ட்டு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒயிட் ரைஸு தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியில் வேற இன்னும் கொஞ்சம் சிக்கன் இருக்குது. அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிண்டி கொத்துக்கறி போட்டுட்டு இருக்காங்க. நீட்டு வேற சாப்பாடு எல்லாமே இருக்குது மிச்சம் மீதி வேற. மறுபடியும் 2ஆவது ரவுண்டுக்கு இலையில குத்தி வச்சுருக்காங்க. மொதல் ரவுண்டுக்கே எல்லாம் முட்டி மோதி கஷ்டப்பட்டு என்கிட்ட ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ இருக்க சிக்கனை வேற சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன். என்னடா பண்ணலாம் அப்படின்னு நான் மண்டே செஞ்சுட்டு இருக்காங்க. மாஸ்டர் மட்டும்தான் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி களத்தில் வாங்கிட்டான். அடுத்த மாஸ்டர் சமைக்கிறேன்னு வந்துடாத செருப்படுத்தி இருக்கிறோன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வீடியோவுக்கு மட்டும்தாங்க வேறு மாதிரி இருக்குது. நல்லா இல்லாட்டியும் வீடியோவில் தரமாக இருக்குங்க தாக்குறதுக்கு. உங்களுக்கே பார்த்தா எப்படி இருக்குது? சாப்பிடணுமா தோணுதா? என்னடா கடைசி வரையுமே சாப்பாடையும் சிக்கனையும் மட்டுமே காட்டுறீங்க அப்படின்னு ஏதோ சங்கடப்பட்டுக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமைக்கிற மாஸ்டர் அல்ல கை எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.